அனைவருக்கும் இனிய கனிவான காலை வணக்கங்கள். நாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷமும் ஆரோக்கியம் நிறைந்த நம் உடல்நிலை பற்றி இத்தொகுப்பிலே உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த உடல் ஆரோக்கியம், உடல் நலம் உயிருக்கு அஸ்திவாரமாகும். இந்த உடலும் மனமும் ஒருங்கிணைந்து நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு ஆற்றுகின்றது. ஆகவே என் பெயர் சி. அக்ஸிலியம் ஃபெலிக்ஸ். 38 ஆண்டுகள் கல்வி பணியில் பணியாற்றி இப்போது பணி நிறைவு பெற்றிருக்கிறேன். நான் ஆரோக்கியமாயிருப்பதை முதலில் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த 60 வயது வரை என் மருத்துவமனைக்கோ உடல் சிகிச்சைக்கோ நான் சென்றதில்லை. ஏன் ஒரு ஊசி கூட போட்டதில்லை. அப்போ என் உடலை நான் நலமாக வைத்திருக்க சில வழிமுறைகளை செய்து கொண்டு வருகிறேன். காலையில் 5:15 5:30 மணிக்குள் எழுந்திரித்தல், சுடத்தண்ணி பயன்படுத்தாமல் குளிக்காமல் இருத்தல், நன்னீரிலே குடித்தல், நல்ல ஆரோக்கியமான உணவு நிலைகளையும் பழ வகைகளும், உதாரணமாக இயற்கை தருகின்ற காலங்களில் உள்ள பழங்களை கம்பல்சரியாக சாப்பிட்டுக்கொள்ளும். உதாரணமாக ஆப்பிள், கொய்யா, மாதுளம், பனம்பழம், பனங்கிழங்கு, இப்படி அந்த இயற்கை காலங்களில் உருவாகின்ற பழங்களை கண்டிப்பாக குடும்பமாக நாங்கள் சாப்பிடுவது. நான் அதை சாப்பிட்டுக் கொள்வது. 2வது, இயற்கையோடு இணைந்து இருப்பது. நரவித எந்த வீட்டிலும் சரி நிலத்திலும் சரி அற்புதமான மூலிகை செடிகளை நான் வளர்த்து கொள்வது, பயன்படுத்தி கொள்வது. உதாரணமாக நான் சுகம் தரும் சிற்றிலைகள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதி, இந்த சிறு இலைகள் நம்ம கிராமத்தில் தமிழ் பண்பாட்டு முறையில் இருக்கின்ற அந்த நிலைகளை பெரியோர்களிடமும் வயதானவரிடம் ஆலோசனை செய்து கொண்டே அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்வது. இப்படி இந்த ஆரோக்கியமான உணவுகளை உறிந்து கொண்டு எப்போதும் சுறுசுறுப்பாக இருத்தல், நடந்து கொண்டிருத்தல், காலை பயிற்சி, காலையில் எழுந்தோடனே யோகா பயிற்சி, ஒரு சில எளிய யோகா பயிற்சிகள், மெடிடேஷன், நம் மனதை ஒருங்கிணைத்து நம் சுவாச உறுப்புகளை உள் சுவாசித்து அதை வெளிக்கொணர்ந்து அந்த மெடிடேஷன் செய்வது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தலை தேய்த்தல், 2 நாள் தலை குளித்தல், நல்லெண்ணெய் கலந்து தலைமுடி தவறுதல். அதனால தான் நரைத்த முடி ஆகாது. அடுத்து இரவு தூங்குகின்ற பொழுது தொப்புள்ள நல்ல எண்ணெய் தடவி ஒரு மசாஜ் அழுத்தி விட்டும் கால் கட்டை விரலிலும் பாதங்களில் நல்ல எண்ணெயும் தேய்த்து கொள்ளுதல். இந்த பாத நரம்புகள் தான் நம் உடல் நரம்புகள் எல்லாம் சேர்ந்து அந்த பாத நரம்புகள் அக்குபஞ்சர் மூலம் காலை நன்றாக வெளியில் போய் வந்த பாடு கழுவுதல், அக்குபஞ்சர் என்று பாதத்தை அழித்து விடுதல். அதேபோல் அக்குபஞ்சர் முறையில் கைகளை இந்தந்த இடத்தில் இப்படி அழுத்துதல். காலையில் தூங்கி எழுந்தவுடனே என்னுடைய கை விரல்களை விரித்து பார்த்தல், அதை 2 தட்டு 5 விரல்களும் சேர்ந்து இப்படி தட்டுதல். மகிழ்ச்சியாக இருக்கும்போது சந்தோஷமானது, பிறரையும் மகிழ்ச்சியாக இருப்பது, நன்றாக சிரிப்பது இதனுடைய பழக்கம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்வார்கள். இந்த நடைமுறைகள் எல்லாம் செய்து கொண்டு தலையணி வைத்தே தூங்கியது கிடையாது. நான் கண்ணை மூடி தூங்கின உடனே தூக்கம் வந்துவிடும். தூக்கம் வரவில்லை என்ற எனக்கு பிரச்சனையும் இல்லை. என் மனைவி விமலா அவர்கள் எனக்கு அக்கறையோடு கொடுக்கின்ற இந்த உணவு முறைகள், நாம் சந்தோஷமாக எதை சாப்பிட்டாலும் அது உடல் ஆரோக்கியத்துக்கு ஏனோதோனா என்று இல்லை. பசித்த பின் சாப்பிடுதல், இரவு 10 மணிக்கு தூங்குதல், இது 2 காரணங்கள் கண்டிப்பாக நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. இதை நான் நடைமுறைப்படுத்துகிறேன். ஆக வாய் எச்சி உமிழ் சுரந்து சாப்பிடுதல், அதற்கு உதாரணமாக நான் பயன்படுத்துவது நாற்றங்காய் ஊறுகாய். ஸோ இந்த உணவு முறைகளோடு நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளு. இன்னொன்று, மனம் அழுத்த நோய் தான். எவ்வளோ கஷ்டங்கள், பாரங்கள், துன்பங்கள் வருகின்றன. ஆனால் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அதை அப்படியே உள் மனதில் வைத்து கொண்டிருந்தால் நோய்க்கு காரணமாகிறது. அதுதான். உடனே நம் சிறந்த நண்பர்களை வைத்து கொள்ள வேண்டும், அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், சந்தோஷமாக அவர்களோடு சிரித்து கொள்ள வேண்டும். இப்படி நம் மனபாரத்தை நம் பிற மனிதர்களோடு பிற நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அந்த மனம் அழுத்த நோய் தவிர்கிறது. அதை நான் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுகின்றேன். இப்படி இந்த உடல் ஆரோக்கியத்தை 3 மணிக்கு எழுந்திருக்கணும் மனதில் நினைத்தால் 3 மணிக்கு தானாகவே எழுந்திருப்பேன்.
அப்போ இந்த உடல் ஆரோக்கியத்தை இன்று 60 வயது வரைக்கும் மெயின்டைன் பண்ணுகிறேன் என்றால் என் மூளையை சிந்தித்து வைத்து கொண்டு சிந்தித்தே நிறைய பள்ளி சார்ந்து சமுதாயம் சார்ந்து இப்படி சிந்தனை செய்து கொண்டிருப்பதும் ஒரு விதத்தில் ஒரு புத்துணர்ச்சியை நமக்கு கொடுக்கிறது. அதாவது எந்த கருத்துக்களை என்றாலும் என் மூளையை காதலித்து என் பேனா முனை அருகில் பேசி நல்ல எண்ணத்தில் நான் கருவுற்று அந்த எண்ணங்கள் சொல்களாகவும் செயல்களாகவும் பழக்க வழக்கங்களாக மாறுகிறது. அப்ப தினம் தினமும் நம் மூளையை சிந்தித்து அதை காதலித்து நம் உடலை நாம் முதல்ல பாராட்ட வேண்டும். நம்மளிடம் இருக்கின்ற திறமைகள் என்ன, நம் உடலை பற்றி பெருமை கொள்ள வேண்டும். இப்படி என் உடலை அதை முறைப்படி பாதுகாத்து அதை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு அந்த சிறு இலைகள், உதாரணமாக நான் தினமும் ஒரு வேப்ப இலை, கொய்யா இலை, சீத்தாப்பழி இலை, அது துளசி இலை, இவைகளை காலையில் சாப்பிட்டுட்டு தான் வெளியில் போகிறேன். ஸோ இந்த விதமான இலைகள் நம்மளுக்கு பெரிய அற்புதங்களை எல்லாம் கொடுக்கிறது என்பதை நான் பழக்கப்படுத்திக் கொள்கிறேன். உதாரணமாக வழியில் செல்லும்போது இப்போ வரப்பில் நெல் பயிரிடத்தில் ஒரு அருகம்புல் இருந்தால் புடி அருகம்புல்லை எடுத்து சாப்பிட்டுடுவேன். ஏனென்றால் இந்த அருகம்புல் 4444 வகையான நோய்களை குணமாக்குகிறதா. ஏனென்றால் நீங்களே அறிவீர்கள், ஒரு வீடுக்கோ மற்ற விசேஷத்துக்கு பிள்ளையார் பிடிக்கின்ற பொழுது ஒரு பிள்ளையாரில் ஒரே ஒரு கட்டை அருகம்புல் வைத்து சொருகுவார்கள். அதில் வண்டே வராது 2 நாள் ஆனாலும். அந்த அருகம்புல் உள்ள வைக்காத ஒரு தனியாக ஒரு சாணியில் அந்த பிள்ளையார் பிடித்து வைத்தால் அது உடனே வண்டு வரும். அப்போ அந்த அருகம்புல் எவ்வளோ மகத்துவம் இருக்குது. அதை அருகம்புல்லையும் அடிக்கடி பயன்படுத்துவது. உடலுக்கு இளநீர், வளநீர், முருங்கை தாவரங்களின் நண்பன், இப்படி இவைகளெல்லாம் கலந்து கட்டி நம் உடல் ஆரோக்கியத்துக்காக பயன்படுத்தி வருகிறேன் என்பதை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டு, மேலும் என்னுடைய கண்ணோட்டங்கள் இந்த நாடோடி இன மக்கள் நரிகுரமான சமுதாயத்தோடு அவர்களோடு பழக்கம், அவர்களை நேசித்து அவர்களை கல்வியில் முன்னேற்றுவது, அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்வது எல்லாம் என் படிகாலத்தில் நான் செய்த சமூக துண்டுகள். அவர்களிடம் பழகின்ற போது அவர்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி தானாகவே அந்த குழந்தைகளுக்கு வருகிறது. அவர்கள் எந்த மருத்துவமனைக்கும் போவதில்லை. அப்போ என்ன காரணம்? அவர்கள் உடலுக்கு வேண்டிய எதிர்ப்பு சக்திகளை உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் 24 மணி நேரம் தூங்கு நேரத்தை தவிர. அப்போ அவருடைய உழைப்பு அவர்கள் உடலுக்கு ஆரோக்கியம் தருகிறது. நம் உடலில் இருந்து வேர்வை நாளங்கள் வெளிவந்து கொண்டிருக்க வேண்டும், அதை அடைத்து விடக்கூடாது. இப்படி அந்த சமூகத்தோடு நான் இருந்து பழகிய நிலையில் இந்த உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு நிலைப்பாடுகளை கண்டறிவது, தொடர்ந்து செயல்படுத்துவது. ஒரு பெரியவர் ரங்கசாமி என்பவர் செஞ்சி பக்கத்தில் மேல்பாப் மாடியில் 88 வயதில் அவர் உடல் மூத்தோர் தடகள போட்டியில் கலந்து கொண்டு மாவட்டம், மாநில அளவில் ஓடுதல் போட்டியிலும் நடத்தல் போட்டியிலும் 5 கிலோமீட்டர் ஒரு 60 பேர் நடந்தார்கள். இவர் நடந்து வந்தார். இந்திய அளவில் சென்று கூட பொம்பையில் அவர் வெற்றி பெற்றார். காரணம் என்று எல்லாரும் பேட்டி கண்ட போது, நான் சின்ன வயதிலிருந்து உழைத்து கொண்டே இருவது, கைனியில் அண்டை வெட்டு கொள்வது, சைக்கிளிலே தான் பயணம் செய்வது, களி, கூழு இவைகளை ஆரோக்கியமான உணவுகளை நான் சாப்பிடுவது, இன்று கூட நான் பட்டாணி கொடுத்தா அரைகலை பட்டாணி சாப்பிடுவேன் என்று சொல்லி இந்திய அளவில் அந்த தடகள போட்டியில் அவர் பயன்பெற்றார். இன்னும் இருக்கின்றார், ஆரோக்கியமாக இருக்கின்றார். அப்போ இந்த ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாம் வீட்டிலே அடைந்து இல்லாமல் இந்த மற்ற நண்பர்களோடு சக பெரியவர்களோடு நாம் பார்க்க வேண்டும். உதாரணமாக மூதாதையர்கள் செய்த சங்கங்கள், சடங்குகள் எல்லாம் அறிவியல் முறையாக நம் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான தமிழக பண்பாட்டுகள் இருக்கின்றன. உதாரணமாக குளித்த உடனே நம் தாத்தா பாட்டிலாம் முதுகில் துண்டை போட்டு தேய்ப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? குளித்த உடனே இந்த முதுகு வண்டத்தில் இருக்கின்ற அந்த தண்டு வளங்கள் அங்கு பஞ்சரில் ஒரு உந்துதல் ஏற்படுத்தி தூண்டுதல் ஏற்படுத்தும். அந்த நாள் முழுவதும் அதை நாம் சிறப்பாக செயல்படுவதற்கு காரணம் அந்த தண்டு வடம் அந்த துண்டுகளால் உராசுதல் ஏற்படுத்தினால். அப்போ இதை எப்படி சமுதாயத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று நம்ம பெரியவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு மனிதன் இருக்கிறான், மூதேவியோ சீதேவியோ சண்டை வந்துச்சு. இந்த மனிதனுக்கு நான் தான் போய் முதல்ல காலையில் எழுந்தோடனே அவனுடைய உடலில் போக போகிறான். அப்போ படைத்த பிரம்மன்ட்ட போன உடனே பிரம்மன் என்ன சொன்னார்? அந்த மூதேவியை பார்த்து, அந்த மனிதன் அவன் குளித்து விட்டு அவன் துண்டை எங்கே துடைக்கிறான்னா அந்த இடத்துல தான் நீ முதல்ல போகணும் என்று கட்டளையிட்டதாகவும், ஆகவே நம் உடம்பு தோய்த்த உடனே முதுகலை தோணா அந்த மூதேவி பின்னாடி வந்துட்டதாகவும், அப்போ சீதேவி நம் முகத்தில் வந்துட்டதாலும் அன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருப்பதாக ஒரு சம்பவத்தை உருவாக்கி நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கான அந்த பழக்கங்களை சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், திருமணம் ஆன உடனே அந்த பெண்கள்
திருமணமான உடனே மரத்தை சுற்றுகிறார்கள். ஏன்? அரச மரத்தை. அந்த அரச மரம் வெளியிடுகின்ற காற்று, ஒவ்வொரு இலைகளும் ஒவ்வொரு விதமான காற்றுகளை வேப்ப இலை பார்த்தோம்னா நம்மளுடைய எதிர்ப்பு சித்தகரிய நோய்களை குறைக்கிறது புரியுது. துளசி தழை என்பது நான் வீட்டு முற்றத்தில் இருந்த அசுத்த காற்றுகள் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது என்பது அது ஈர்த்து கொள்கிறது. அதனால தான் வீட்டு உள்ளே துளசி மாடமும் வீட்டுக்கு வெளியே இப்படி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் தமிழ் பண்பாட்டு முறையில் செய்ய நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள். அப்போ இந்த முறை பிரகாரம் அந்த செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கணும். அப்போ பெரியவர்கள் உதாரணமாக ஒரு திருமண நிகழ்ச்சி எடுத்தாலே அந்த திருமண வரப்பு நிகழ்ச்சி, நிச்சயதார்த்த நிகழ்ச்சி, திருமண நிகழ்ச்சி, அனைவரும் உறவினர்கள் 64 வகை உறவுகள் இருக்கிறான் தமிழ் முறை. மற்ற எந்த நாட்டிலையும் அந்த உறவு முறைலாம் கிடையாது, பிரதர் சிஸ்டர் தான். ஆனால் நம்மிடம் உறவு முறைகள் அத்தனை வகை உறவுகளையும் நாம் உணவு அறிந்து அழைக்கின்றோம். ஏன் என்றால் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழலில் அந்த உணவை பரிமாற்றம் செய்து உணவுதான் உறவை வளர்க்குமாம். அதற்காகத்தான் இன்று எல்லா நிலைகளிலும் நம்ம தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயுமே இப்பேற்பட்ட விஷயங்களுக்கு எல்லாரையும் அழைத்து உறவினர்களாம் அழைத்து கொடுத்தது என்றால் நம் உடல் ஆரோக்கியம் இருப்பதற்காக இந்த உணவு முறையை பயன்படுத்தினார்கள். என்ன அற்புதம் பாருங்கள். 7ஆம் மாதம் அந்த குழந்தையை இட்டுன்னு போகிறார் தாய்க்கு. அந்த தாய் மகிழ்ச்சியாக இருக்கணும், அப்போ அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதற்காகத்தான் அந்த தாய் வீட்டுக்கு இட்டு போகிறார்கள். அங்கே சடங்குகள் செய்கிறார். அந்த ஒவ்வொரு சடங்குகளும் வளையல் போடுதல், மெட்டி போடுதல், காது குத்துதல், இவைகள் எல்லாம் பெண்கள் அணிவதான காரணம் என்னால் அங்கு பஞ்சர் அந்தந்த உடலிலே ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி அந்த மகிழ்ச்சியை ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காகத்தான் அந்த சடங்கு முறைகள் எல்லாம் இருக்கிறது. அப்போ என்ன விஷயம், அதை தமிழ் பெரியோர்கள் நாம் செய்த அந்த நடைமுறைகள் எல்லாம் நாம் சிந்தித்து அதை இப்போது இந்த காலத்தில் உட்படுத்தி கொள்ள வேண்டும். உதாரணமாக ஊர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தாம் பிள்ளை தானா வரும் என்ற ஒரு பழமொழி. அது அப்படி அல்ல. ஒரு வேறு ஊரில் இருந்த ஒரு மனைவி நம் வீட்டிற்கு ஊர் பிள்ளையாக அந்த தங்குற அந்த கணவன் அந்த மனைவியை, ஊர் பிள்ளையை என்ற அந்த மனைவியை தினம் தினம் ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானா வரலாம். அந்த குழந்தை, கருவுற்ற குழந்தை மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வளர்ப்பதற்காகத்தான் அந்த முறையை, அந்த பழமொழியின் விளக்கமாகும். அப்ப உடல் ஆரோக்கியம் என்பது அந்த குழந்தை கருவுற்ற நாளிலிருந்து அது வயதாய் பிறந்து வளர்ந்து ஆகின்ற வரைக்கும் அடிப்படையான மூல ஆதாரம் கருவுற்றிலிருந்தே அந்த குழந்தை ஆரோக்கியம் பெற வேண்டும். அப்ப அந்த கருவுற்ற குழந்தை ஆரோக்கியம் பெற வேண்டும் என்றால் அதற்குத்தான் நம்மளுடைய தமிழ் பண்பாட்டிலே திருமணமான உடனே விளக்கை ஏற்றி அந்த மருமகள் வைக்கின்றார் பெண்மணி. அந்த விளக்கு சுடரொளியாக இருக்கணும். இரவில் இருட்டறையில் இருக்கக்கூடாது உறவுமுறைகள், அந்த வெளிச்சத்தில் இருக்கணும். அப்பா சிந்தனைகள், சில புத்தகங்கள், அறிவு சார்ந்த புத்தகங்கள் இதெல்லாம் படித்து பயிற்சி பக்குவம் பெற்று அந்த குழந்தை கருவுற்று அந்த நல்ல குழந்தையாக வரணும், ஆரோக்கியமாக வரணும். தொடர்ந்து 2 ஆண்டுகள் அந்த தாய் அந்த நம் எதிர்ப்பு சக்தி வருகின்ற அந்த தாய்ப்பாலை ஊட்ட வேண்டும். ஐயோ அழகு குறைஞ்சிடும் என்பது எல்லாம் இந்த காலத்தை மறைக்கக்கூடாது. நாம் உடல் ஆரோக்கியமான ஒரு மூலதனம் என்னவென்றால் கருவுற்ற குழந்தையிலிருந்தே ஆரோக்கியமாக வளர்த்தெடுக்கணும். குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தை ஆரோக்கியமான உணவுகளை, ஆரோக்கியமான சிந்தனைகளை, மகிழ்ச்சிகரமான யோசனைகளை, சந்தோஷத்தை அந்த குழந்தைக்கு நாம் செலுத்தப்பட வேண்டும். அன்று நாம் உணவு அருந்திய பழக்க வழக்கம்தான் இன்று நாம் ஆரோக்கியம் இருப்பதான ஒரு காரணம். இன்று வயதான காலத்திலும் ஆரோக்கியமாக இருக்க இன்னும் என்ன பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் இந்த நேரத்திலே கவனம் கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய உடல் உறுப்பை நேசிக்கணும். தன்னை அறிந்தால் உலகத்தில் வாழ்ந்திடலாம், தன்னை அறிந்தால் தரணியை வாழ்ந்திடலாம். அப்ப தன்னையினுடைய சக்தி, நம் உடல் சக்தி, நம் உடல் பெருமை, உடல் செயல்கின்ற ஆற்றல். ஒரு ஓடுகளத்தில் ஓடுகின்றான், வெற்றியை நோக்கி ஓடுகின்றான், தன் உடலை கால் எடுத்து வைத்து ஓடுகின்றான். அப்போது மனதும் அந்த உடலும் அவனுக்கு சேர்ந்து இணைக்கிறது, வெற்றி பெறுகிறான். செஸ் போட்டியில மனதையும் மூளையும் இணைத்து அந்த சிந்தனையில் செய்கிறான், செஸ் போட்டியில வெற்றி பெறுகிறான். இப்படி இந்த உடலும் மனதும் இணைந்து ஒரு ஆரோக்கியமாக இருந்ததால் இந்த விளையாட்டு போட்டியில கலந்து கொள்ள முடியும், விளையாட்டு சாதனைகளை நாம் நிகழ்த்த முடியும். ஆகவே இந்த உடலை நாம் நேசிப்பது அவசியம். உடலை பாதுகாத்து கொண்டு, நொறுங்க தின்றால் 100 வயது, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஆகவே இந்த உடல் இயக்கங்களை நாம் புரிந்து கொண்டு பசித்த பின் உண்ணுதலும் 10 மணிக்கு முன்னாலேயே தூங்குவதும் தான் இந்த உடல் இயக்கம், ஜீரணம் சக்தி எல்லாம் அதுக்கு வேலைக்கு நேரம் கொடுக்கணும்.
விடிய டிவியோ அல்லது செல்லியோ பார்த்து கொண்டிருந்தால் நம் உடல் உறுப்புகள் அதை வேலை செய்ய விடாமல் நம்ம தடுக்கிறோம், பிரேக் போடுறோம். ஆகவேதான் நல்ல உறக்கம் நோய்க்கு அடிப்படையான நோய் வராமல் இருப்பதற்கான விஷயமாகும் அதில். ஆகவே இந்த உடல் உறுப்புகளை பார்க்கின்றோம். தலையில எப்பொழுதும் அந்த எண்ணெய் பசை இருக்கணும். சுவாச பயிற்சினால மூக்கை பயிற்சி எடுத்துக்கணும், மூச்சு வாங்குதல் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த மூக்குக்கு சம்பந்தப்பட்ட பயிற்சியை நம்ம கொடுக்கிறோம். கண்ணுக்கு தகுந்த பயிற்சியை கொடுக்கிறோம். மூலிகையின் நண்பன் முருங்கை. ஸோ கண் சம்பந்தமான நோய்களை எல்லாம், எதிர்ப்புகளை எல்லாம் சாப்பிடுவதற்கான அந்த முருங்கு முறை கண்ணை கசக்குதல். ஒரு வண்டு கிண்டவுன்னா போட்டு கசகசன் கசையிடக்கூடாது, அமைதியாக இருத்தல். அப்போ அந்த கண் பயிற்சிகளை நாம் செய்து கொள்ளுதல். அதுபோல காது நுட்பமாக கேட்பதல், நல்ல விஷயங்களை தேர்ந்து கொண்டு வாங்கி கொண்டு உள்வாங்குதல். பல புத்தகங்கள் படிப்பதோட ஒரு அறிஞர் சான்றோர்கள் பேச்சை கேட்கணும். அந்த செவி நல்ல விஷயங்களை உள்வாங்கி கொண்டு நம் மூளையை சிந்திக்க வைக்க வேண்டும். அப்போ காது சம்பந்தமான பயிற்சி. கழுத்து சம்பந்தமான பயிற்சி, காலை யோகா பயிற்சி, தலையை குனித்து நிமிற்றி சைடில் குனித்து இப்படி பார்த்தல், கட்டை விரலை வைந்து இந்த 2 நகத்தையும் பார்த்து கொண்டு அப்படியே அந்த கண்ணை அசைக்காமல் அந்த கண்ணை அந்த விரலை பார்க்க வேண்டும். இது கண்ணுக்கு தகுந்த ஒரு பயிற்சி. பாருங்கள் எப்படி இருக்கு. கைக்கு தகுந்த பயிற்சி, இந்த விரல்களை சுருக்கி நீட்டுதல், கையை சுற்றுதல், கையால எக்ஸசைஸ்கள் செய்தல். ஸோ கை பயிற்சி. அடுத்து சமநிலையில் படுத்துக்கொண்டு காலை ஒரு அரடி தூக்கி வச்சுன்னு சொன்னா வயிறு சம்பந்தமான பயிற்சிகள். பேலன்ஸ் பண்ணி நிற்கணும், அந்த அரடி தான் தூக்கணும். அடுத்து குனிந்து நிமிர்தல். இந்த பயிற்சிகள் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு ஒரு ஆயத்தமாக பயிற்சியை நல்ல பயிற்சி கொடுக்கிறோம். கால் பயிற்சிகள், காலை மடக்குதல், சுருங்குதல், காலினுடைய பாதங்களை விரித்து முன்பக்கம் சாய்த்தல், பின்பக்கம் சாய்த்தல், அந்த 2 பாதங்களையும் வைத்து இந்த பக்கம் சாய்த்தல், கால் பாதங்களில் எண்ணெய் தடவுதல், தொப்புள் பகுதியில் எண்ணெய் தடவு மசாஜ் செய்தல். இவைகளெல்லாம் நாம் உடல் உறுப்பை ஆரோக்கியமாக செய்வதற்கான பயிற்சிகள். இதை நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வர வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம், இந்த கை விரல்கள் தான் எல்லா பணிக்கும் நம்மை உயர்த்துவதும். வேலைகள் கொடுக்கணும் அந்த கைக்கு. நான் ஒரு 1வது பையனை கேட்குறேன், ஒரே எழுத்தில் உள்ள ஒரு உறுப்பு என்ன உறுப்புனா கைன்னு சொன்னான். அது என்ன பயன்படுத்திக்கலான்னா எடுத்த உடனே செல்போன் நோண்டுறதுக்குன்ட்டான். அப்புறம் சொன்னால் தாத்தா பால் கறக்கிறது, மண் வெட்டியால் வேலை செய்து, மரம் வெட்டுறது எல்லாம். அப்போ தான் புதிய சிந்தனைகள்லாம் அந்த மாணவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு கை என்ற ஒரு உறுப்பு நம்மை மேன்மைப்படுத்துவதற்கான பயன்படுத்துவது. அது மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்தையே, ஒரு தேசத்தையே, ஒரு மாநிலத்தையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த 5 விரல்களுக்கு. பாருங்கள், கவிதையிலா பேனா பிடித்து எழுதி ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கலாம். ஆனால் ஒரு விரலை காட்டி அண்ணாதுரை அவர்கள், முன்னாள் முதலமைச்சர், மேன்மை முதலமைச்சர் அவர்கள் ஒரு விரலை காட்டி மக்களை சிந்தித்து செயல்படுத்தினார். 5 விரலை சேர்த்து வைத்து காட்டி தேசிய அளவில் ஒரு புரட்சி. 5 விரலை விரித்து வைத்து காட்டி அது ஒரு புரட்சி, தமிழகத்தை மாறிட்டியது. 2 விரலை காட்டி ஒரு புரட்சி, மக்களை சிந்திக்க வைக்கிறது. கட்டை விரலை காட்டி ஒரு புரட்சி செய்கிறார்கள். இந்த 2 விரலை சுட்டி காட்டி ஒரு புரட்சி செய்கிறார்கள். 5 விரலை விரித்து கையசைத்து காட்டி ஒரு புரட்சி. ஆகவே நம் சிந்தனையை, இந்த கையின் செயல்பாடுகளே ஒரு சமுதாயத்தை மாற்றுகிறது என்றால், நம் உடலை வளமாக வைத்துக் கொள்வதற்கு, நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நம் உடலை எப்படி பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும். வாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு அற்புதமான உணவுகளை நாம் ருசித்து உண்ணுகிறோம். இந்த நாக்கு பாருங்கள், இவ்வளோ கழுவாலம் உள்ள அந்த நாக்கு இருந்தாலும் இவ்வளோ ருசியை கேட்கிறது. அந்த ருசியை கேட்டாலும் அந்த ருசி சாப்பிடுவதற்கான, உள்ளே போய் ஜீரணம் செய்வதற்கான அந்த சுரப்பி வாயிலை சுரந்து சாப்பிட்டால்தான் அது அந்த ஜீரணம் ஆகும், சுரப்பியாக போய் சேருகிறது. ஆக உடல் ஆரோக்கியத்திற்கு ஏனோ தானோ இல்லாமல் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்துட்டோம். இனியும் நடைப்பயிற்சி, உடல் பயிற்சி எல்லாம் செய்து கொண்டு நல்ல சத்தான உணவுகளை, அதாவது இயற்கையோடு ஒருங்கிணைக்கணும். பலாப்பழம் சீசனில், மாம்பழம் சீசனில், சீத்தாப்பழி சீசனில், பனங்கிழங்கு சீசனில், பனம்பழம் சீசனில் எந்தெந்த உணவுகள் எல்லாம் அந்த தாவரங்கள், மரங்கள் தன்னை இந்த நமக்காக தருகின்றன, அந்த நேரத்தோடு இறங்கி சாப்பிடணும். அதை மறுதளிக்கக்கூடாது.
ஆகவே இத்தனை பழங்கள் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு தருகிறது. நிறைய இரும்பு சத்துக்கள், நார் சத்துக்கள் உள்ள பழங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம உடலுக்கு போயிடும். நாம் மாமிசம் கூட சாப்பிட்றோம். அந்த மாமிசத்தில் எந்த பாகம் நமக்கு மருந்தாக பயன்படுகிறது, அதிக சக்தியை தருகிறது, அதை தேர்ந்தெடுத்து நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணமாக அந்த ஈரலில் இருக்கிற அந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. அது நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கான ரொட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை நாம் வாங்கி சாப்பிடுவோம். அப்போ மாமிசங்களை சாப்பிடுவதாலும் தாவரங்களை சாப்பிடுவது என்றாலும் நாம் ஆரோக்கியத்திற்கு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக நம்முடைய முன்னோர்கள் இந்த ஆரோக்கியத்துக்கான சில குறிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். உணவை நீரையும் பருகாதே, கண்ணில் கைவத்தி கசக்காதே, கத்தி பிடித்து துள்ளாதே, கழிக்கும் இரண்டையும் அடக்காதே, கண்ட இடத்தில் உமிழாதே, காதை குத்தி கொடையாதே, கொதிக்கும் நீரில் குளிக்காதே, கொதிக்கும் நீரையும் குடிக்காதே, நகத்தை நீட்டி வளர்க்காதே, பல்லில் குச்சி வத்து குத்தாதே, பசிக்காமல் புசிக்காதே, பசித்தால் நேரம் கெடுத்தாதே, வயிறு புடைக்கும் உண்ணாதே, வாயை திறந்து மெல்லாதே, வாயை அசைத்து உள்ளே அஜீர் செய்து நன்றாக மென்றுதான் உமிழ்நீரோடு அந்த உணவு உள்ள செல்ல வேண்டும். வில்லின் வடிவில் உட்காராதே, சமமான முறையில் உட்கார்ந்து சாப்பிடுதல் உடல் நலத்துக்கு நலம். ஒருவன் உட்கார்ந்து கைப்பிடிக்காமல் எழுந்திருக்கிறான் என்றால் அதுதான் ஆரோக்கியம். யாராவது பிடிச்சி தூக்குறாங்க, ஊனி ஏந்துறாங்க என்றால் அவள் உடல் ஆரோக்கியம் தளர்கிறது என்று அர்த்தம். வெட்ட வெளியில், அதாவது வெறும் தரையில் தூங்காது. அந்த பெருவுகள் அந்த காலத்தில் அந்த கோரப்பாய் ஈசம்பாய் எல்லாம் எடுத்து பயன்படுத்தி உறங்கியதை பார்க்கிறோம். இன்னொன்று தன் இடுப்பிலே அண்ணாகாவூர் கட்டியிருப்பார்கள். இவையெல்லாம் ஒரு தமிழ் பண்பாட்டு முறையில் உடல் ஆரோக்கியத்திற்கான கொடுத்த நெறிகளை வழிகாட்டுதலை இன்று நாம் பின்பற்ற வேண்டும். அதை பெரியோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சாக்லேட்டாக வாங்கி கொடுக்கக்கூடாது. ஸோ எல்லா சுவைகளும் இணைந்த பொருட்களை அந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இப்போ இந்த உடல் ஆரோக்கியத்திற்கான சில முக்கிய காரணிகள், நான் சுகம் தரும் சிற்றிலைகள் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால். அந்த இலைகள் என்ன மருத்துவம் கொடுக்கிறது, என்ன சக்தியை கொடுக்கிறது என்பதையெல்லாம் அந்த மூலிகை பயன்படுத்துகின்ற மக்களோடு, காட்டுவாசி மக்களோடு அந்த ரகசியங்களை சொல்ல மாட்டார்கள். அப்போ அந்த விதமான இலைகளை தேடி கண்டுபிடித்து தடைகளை பயன்படுத்தி ஒரு மூலிகை தோட்டம் ஒவ்வொரு வீட்டிலும், மாடிப்படியிலும், வீட்டுக்கு முன்னாலும் இந்த மூலிகை தோட்டங்கள் வைத்திருக்கும். அதில் குறிப்பாக இந்த துளசி, கருந்துளசி, வெண் துளசி இருக்கிறது. அடுத்தது இந்த ஆமணக்கு இந்த இலைகள், கள்ளி முள்ளியான் இலைகள், முடக்கத்தான் தழை இலைகள், அடுத்தது இது விஷத்தன சிரியா நங்கை தழைகள், குப்பை மேனி போன்ற தழைகள், இவரையெல்லாம் நாம் வைத்திருக்கணும். அதெல்லாம் ஒரு மூலிகை சுவாசத்தை தருகிறது. அப்போது நாம் பயணிக்கின்ற வீட்டிலே இப்படி இந்த மூலிகை செடிகள் வைப்பதால் அந்த மூலிகை செடிகள் தருகின்ற அந்த காற்றை நாம் சுவாசிப்பது கொடுத்து வைத்திருக்கணும். அப்படி பார்க்கின்ற போது காலையிலும் இந்த அருகம்புல் சாப்பிடணும். 4440 நரம்புகளை சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துகிறோம். ஒரு அருகம்புல்ல பிள்ளையார் பிடிக்கின்ற போது ஒரு அருகம்புல் கட்டை வைக்கிறோம், இன்னொரு அருகம்புல்ல வெறும் இல்லாமல் வைக்கிறோம். என்ன ஆகிறது? அருகம்புல் சுருக்கப்பட்ட அந்த கட்டையில் வண்டு வந்து வரவே வராது. சாதாரண அருகம்புல் அந்த வைக்கிற அந்த பிள்ளையார் இதில் 2ஆம் நாள் புழு வண்டு இருக்கும். அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஒரே ஒரு அருங்கட்டை விஷத்தன்மை அந்த அந்த வண்டுகள் வராமல் ஒரு எம்ஜே உருவாக்குது. அப்படின்னா அருகம்புல்லை எவ்வளோ பெரிய மகத்துவம்! தமிழ் பண்பாட்டு அந்த நெறிமுறைகள், தமிழகத்தில் இருக்க அந்த வாசனை பொருட்கள், இவைகளெல்லாம் மலிந்து ஆரோக்கியமான வாழ்வுக்கு முன்னாள் காலத்தில் இருந்தது. அதனால தான் இன்றைய வரலாறை பாருங்கள். ஒரு அருகம்புல்னுடைய அந்த மிளகுனுடைய நிலையால்தான் இந்தியா 400 ஆண்டுகள் இந்த போராட்டம். ஏன்? இந்த வாணிபர்கள் 2000க்கு முன்னாடியே இந்த வாசனை பொருட்களை நாம் உணவிலே பயன்படுத்துகிறோமே, கசகசா,
அந்த எல்லா விதமான மூலிகை தாவரங்கள் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். அதுதான் ஆரோக்கியமான உணவுக்கு அடிப்படை. ரசம் வச்சா கூட சாதாரண ரசம் நம்ம உடல் ஆரோக்கியம். அப்போ அந்த அருகம்புல், ஏலக்காய், முந்திரி பருப்பு, அது இது வாசனை பொருட்கள் எல்லாமே நம்ம தமிழகத்திலே கொட்டி கிடந்தது. அந்த மிளகை எடுத்து போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் இருந்த இந்த மிளகை இங்கிலாந்து நாட்டிற்கு 5 சீல்கள் என்று 1 கிலோ விற்றார்கள். இந்த வாணிகம் நடந்து கொண்டிருக்கின்ற போது இந்த போர்ச்சுகீசியர்கள் இந்த மிளகை 2 சீல் விலை ஏற்றி 7 ரூபாய்க்கு விற்றார்கள். இதை பார்த்தான் இங்கிலாந்து அரசு. இவனிடமிருந்து நாம் வாணிகத்துக்கு இந்த மிளகை வாங்குகின்றோமே, இந்த உடல் ஆரோக்கியத்திற்காக பெரிய வளர்ப்பதற்காக இந்த தானிய பொருட்கள் நம்ம வாழ்கின்றோமே என்று ராபர்ட் கிளைவ் மூலமாக இந்தியாவிற்கு வாணிகம் செய்ய வந்தார்கள். அந்த வாணிகத்தின் அடிப்படையில் நம்மளுடைய வாசனை பொருட்களும் உடல் ஆரோக்கியம் தருகின்ற அத்தனை நல்மருந்துகளும் இவர்களை எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்தார்கள். அப்படி வியாபாரம் செய்தவர்கள் ஆட்சியை பிடித்து இதில் இருந்த அனைத்து மதிப்புகளையும் இயற்கை மருந்துகளையும், இன்னைக்கு மஞ்சள் நாம தான் கண்டுபிடிச்சோம், ஆனால் அந்த பேட்டன் உரிமையை அவன் பெற்றுக்கொண்டு விட்டான். என்ன வகையான கிருமிநாசம்! வேப்ப மரத்தையும் அந்த பேட்டன் உரிமையை அவன் பெறுகின்ற போதுதான் நாம் இப்போது தடுத்து நிறுத்திவிட்டோம். அப்ப இத்தனை ரகசியங்களை அறிந்து கொண்டு ஆட்சியை புரிந்தான். இது 200 ஆண்டுகள். வியாபாரமும் ஆட்சி புரிந்ததும் 200 ஆண்டுகள். அதற்கடுத்து 200 ஆண்டுகள் நம் விடுதலை பெறுவதற்கான போராட்டங்கள். எங்கள் இயற்கை நிலங்கள், மிக அதிசயமான இந்த விளைவுப் பொருட்கள், வாசனை பொருட்கள், உணவுகள் இவைகள் எல்லாம் இருக்கிறதே என்று அதுக்கு ஒரு போராட்டம். ஆக 400 ஆண்டு வரலாறு ஒரு சின்ன மிளகால வந்தது தான். அப்ப நம் உடல் ஆரோக்கியத்துக்கு எத்தனை பொருட்கள், எத்தனை இயற்கை மூலிகைகள் நாம் கொட்டி கிடக்கிறது இந்த கிராமத்தில். அதை நாம் முறையாக பயன்படுத்தி கொள்ளலாமே. ஒரு ஒரு விஷப்பூச்சிகள் கடிச்சிட்டா இந்த சிரியா நங்கன்னு ஒரு தழை இருக்குது, அது கசப்பு தன்மை, அதை அந்த இடத்துல தேய்த்துட்டு மெல்லி முணுங்கி சாறு மூஞ்சிடும். அப்போ நம்ம உடலில் இருக்கிற விஷத்தன்மைகளை போக்குவதற்கான இந்த வேப்பிலை, இந்த சிறியானங்கை, இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டு மருந்து கடைகள்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த மூலிகை சம்பந்தப்பட்ட பொருட்களை பார்த்து கொள்ளும் போது குப்பை மேனி தழை, சூரி, சிறங்கு இதெல்லாம் சாதாரண குப்பை மேனியில் இருக்குது. ஆரோக்கியமான மருந்தை தருகிறது. இளநீர், வளநீர் உடலுக்கு. அதை இளநீர் நாம் பருகணும். எந்த நேரமும் டீ குடிக்கிறோம். 3 உணவுகளை தவிர்க்கணுமா. பால், குழந்தை பிறந்த 5 வரைக்கும் தான் அந்த பால் சக்தி அந்த குழந்தைக்கு போகிறது. அதுக்கு மேல் நாம் பால் சாப்பிடுவதால், டீ சாப்பிடுவதால் நம் உடலுக்கு ஆரோக்கியம் இல்லை. அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. ஆகவே அதை மாற்றிக்கொள்ளணும். இயற்கை விவசாயம் சார்ந்த அரிசி நம் உடலுக்கு ஏற்றது. நவீன முறையில் இன்னைக்கு விவசாயம் செய்து மருந்துகளால் விட்ட அரிசி நம் உடலுக்கு தீங்குதான் விளைவிக்கிறது. அப்ப பாருங்க, நீர் அதுபோல தூய்மையான நீர் குடித்தல், இந்த அரிசி, பழங்கள் சமயமாக பயன்படுத்தி கொள்ளுதல், எண்ணெய், இன்றைக்கு பலவிதமான எண்ணெய்கள், கலப்பட எண்ணெய்கள், மணிலாங்க தாங்க எண்ணெய், தேங்காய் எண்ணெய், பாருங்கள், இவற்றை பயன்படுத்தி பாருங்கள். தினமும் மணலா சாப்பிடணும். அந்த காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டிலாம் மலாட்டை பிடுங்கணுன்னே செடியோட சுட்டு கொடுப்பார்கள். அந்த சுட்ட மலை இருக்கிறது. ஆகவே இந்த அம்மான் பிரிச்சி இலை, சீரகம், ஓமல், மஞ்சா, கசகசா பணுகளை பயன்படுத்துதல், பூண்டு தினமும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துதல், முருங்கைப்பூ மூலிகை நண்பன், மேனியை புண்ணாக்கும் பொன்னாங்கண்ணி, மணத்தக்காளி பழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செடி, அந்த இலைகள், மணத்தக்காளி பழங்கள் இவைகள். அடுத்தது வாழைப்பூ, கொத்தமல்லியை பயன்படுத்துதல். அடுத்தது கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஆகவே இவையெல்லாம் நாம் வீட்டில் பயன்படுத்தணும். மனசோர்வை தவிர்த்தல், துளசி, வல்லாரை ஞாபக சக்திக்கு. இப்படி நான் என் வீட்டில் குறைந்தது ஒரு 25 வகையான மூலிகை செடிகளை வளர்த்து கொண்டிருக்கிறேன். அவைகளை எடுத்து சாப்பிடுவது, பயன்படுத்துவது. கருவேப்பிலெல்லாம் அதிசயமானது. நாம் சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலை தூக்கி வச்சிடக்கூடாது. ஆகவே நம் இயற்கையில் வருகின்ற அந்த மூலிகை செடிகளையும் தாவரங்களையும் கீரை வகைகளையும் நாம் தொடர்ந்து மாறி சாப்பிட்டுக்கினே இருக்கணும். தேவையான மாமிசங்களும் நாம் தேவையான சாப்பிட்டுக்கணும். இப்படி இந்த இயற்கை மூலிகளை சாப்பிடுவதாலும் அதை பழக்கப்படுத்திக் கொள்வதாலும் நம் முன்னோர்கள் பழங்காலத்தில் கற்றுக் கொடுத்த ஆரோக்கியமான நடைமுறைகளை, சம்பவங்களை, சரித்திரங்களை நாம் செயல்படுத்தி கொண்டு வருவதாலும்
13 வயதிலிருந்து 18 வயது வரைக்கும் ஒரு நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுத்து வரும் தலைமுறை ஆரோக்கியமாயிருக்கான பழக்க வழக்கங்கள் நான் சொன்ன நிகழ்வுன் போல அதை நாம் மெயின்டைன் பண்ணும். ஆகவே உடல் ஆரோக்கியம் என்பது வருங்கால பெற்றோர்களே, இப்ப இருக்கின்ற பெற்றோர்களே, பெரியவர்களே நம் சிந்தனையை பார்க்க வேண்டும். ஆக வளமான சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா கருவறையிலிருந்தே இந்த ஆரோக்கியமான நிலை உருவாகிறது. அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கிறது. அதற்கான சடங்கு சம்பிரதாயங்களை தமிழ் பண்பாட்டு முறையில் எடுத்து காட்டுகிறது. அவைகளெல்லாம் நாம் கொண்டு வர வேண்டும். 64 உறவுமுறைகள் இருக்குது தமிழ்நாட்டில். ஏன் இந்த உணவை நாம் விசேஷங்களில் பரிமாறுனா உணவு முறைதான் உறவை வளர்க்கும் முறை. அப்ப சந்தோஷமா இருக்கணும். எந்த நேரமும் நம்ம மகிழ்ச்சி, நம்மளுடைய மனதுக்கு ஒரு ஆரோக்கியம் கொடுக்கணும்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஆக அந்த பகிர்தலோடு, நட்புறவோடு, இந்த சமுதாயம் சிறைக்கின்ற சிந்தத்தையோடு இந்த உடல் உறுப்புகள் ஒன்றுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே ஓடி வந்து உதவி செய்யுது. ஒரு முள் குத்தி விட்டால் உடனே கை போய் புடுங்குது, கண்ணில் தண்ணி வருது. உடல் உறுப்புகள் பலவிதம், ஆனால் ஒன்றாக இணைந்த உடல் எப்படி ஒருங்கிணைந்து இருக்கிறதோ, அதுக்கு ஆற்றல் வேண்டுமோ, அதுக்கு சக்தி வேணுமோ, உடல் சோர்வடையக்கூடாது. இது மனது, அந்த மனநிலை அதுக்கு முக்கிய காரணம். அப்ப மனதை நாம் திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை உறுதுணையாக இந்த உடலுக்கு சேர்த்து மெடிடேஷன், யோகா போன்றவை எல்லாம் நம்மளிடம் இருக்கு. அந்த காலத்தில் சித்தர்கள் என்ன, தன் உடலில் இருக்கிற சக்தியை இப்படி ஒருங்கிணைந்து மனதையும் ஒருங்கிணைத்து தான் சித்தர்களாக இருந்தார்கள். நாம் ஒருவரும் இந்த ஒவ்வொரு உடலும் இந்த நாம் உலகத்திலே அற்புதமான உடலை, பயங்கர பெரிய கம்ப்யூட்டர் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் உடலில் இருக்கிற இயக்கத்தை, அந்த இதயம் 72 முறை துடிக்கிறது, ரத்த ஓட்டம் போய்கினே இருக்குது, ரத்தம் மாற்றப்படுகிறது. இவளை அந்த ஜீரண உறுப்புகள் அந்தந்த வேலையை அந்த நிமிஷத்தில் செய்யுது. எல்லாத்துக்கு காரணம் சுவர் இருந்தால்தான் சுத்திரம் வர முடியும். ஆகவே உடல் இருந்தால்தான் இந்த உயிர் வளரும். அந்த உயிரும் உடலும் ஒன்றாக இணைக்க வேண்டும். அதற்கான நெறிமுறைகளை, உடல் ஆரோக்கியமான முறைகளை நாம் தலைமுறைக்கு எடுத்து செல்வோம். இன்று ஏதோ ஒரு விதத்தில் நான் 60 வயதை கடந்தாலும் இன்று அதிக சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியமாக இருத்தலும், என்னுடைய நடைமுறைகளை தொடர்ந்து பின்பற்றுவதும், சந்தோஷமாக மற்றோடு பழகுவதும், நம் கருத்துக்களை தெரிவிப்பதும், அவர்களை பாராட்டுவதும், ஒவ்வொரு நாளும் நீ மற்றவரை பாராட்டி பாருங்கள், அவருக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். அப்ப மற்றவர்களையும் உடல் வளர்ப்பதற்கு நான் என்னுடைய தூண்டுதலால் நான் உடலை, அவர்களை நன்றாக இருக்க செய்கிறேன் பாருங்க. அப்போ ஊர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் எங்க வருது? கணவன் தன்னுடைய மனைவி ஊர் பிள்ளையாக ஊட்டி வளர்க்கணும், அவனுக்கு அன்பு கொடுக்கணும், அவனுக்கு பாசத்தை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும், மகிழ்ச்சியை கொடுக்கணும். அப்பதான் அந்த பிள்ளை ஆரோக்கியமா வரும். அப்போ ஒன்று இணைந்து இருக்கிறார்கள். நாம் உடல் சந்தோஷமா இருக்குன்னா நம்மளுடைய உணவு முறையிலும் சரி, மற்றவர்களோடு உறவு முறையிலும் சேர்ந்து, அதனால தான் 64 உறவு முறைகள் இணைந்து அந்த கூட்டு குடும்பமாக அந்த காலத்தில் இருந்தார்கள். ஒன்று பாருங்கள், நாம் வீட்டில் வளர்க்கின்ற விலங்குகள் நம்மளை போல நோயாயிடுது, ஆஸ்பத்திரி தூக்கி போகிறோம். ஆனால் அதே விலங்கு காட்டில் இருந்தாக்கா அதுக்கு ஏதோ நோய் வருதா? அது எந்த ஆஸ்பத்திரிக்கு போகுது? நல்ல யோசனை பண்ணி பார்க்கலாம். பறவைகள் இருக்கிறது, எந்நேரமும் உழைத்து கொண்டே இருக்கிறது, பறந்து கொண்டே இருக்கிறது, தன் வாழ்வை சுழற்றிக் கொண்டே இருக்கிறது. அதுக்கெல்லாம் நோய் கிடையாது. ஆனால் அதே பறவை நம்ம வீட்டில் இருந்தா, அதே விலங்கு நம்ம வீட்டில் வளர்த்தா அதுக்கு நோய் வரும். காரணம் நம்மளுடைய சிந்தனை போல தான். நம்ம சிந்தனையை செயல்படுத்துவோம், ஒன்றிணைவோம். நல்ல சந்திப்பு நல்லதொரு சிந்தனையை உருவாக்கும், நல்ல சிந்தனை நல்ல ஒரு செயலை உருவாக்கும், நல்ல செயல் நல்லதொரு வாழ்வை உருவாக்கும். ஆனால் வாழ்க்கையோ பெரிது, நம்முடைய வாழ்நாள் சிறிது. ஆனால் வீடாது நம் நற்செயல். நாம் செய்கிற நற்செயல்கள் நம் உடலுக்கு ஆரோக்கியம் தருகிறது, இந்த சமுதாயத்தையும் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆக ஒரு விஷயத்தில் பார்த்துன்னு சொன்னால் சந்தோஷமாக இருப்பதற்கான ஒரு நெறிமுறைகள் சொல்கின்றார்கள். என்ன நெறிமுறைகள் சொன்னால், நாம் ஒரு 30% நம் உடலை பேணி காக்கிறோம், மற்றவங்களோட சொல்கிறோம். இன்னொரு 30% மற்ற மனிதரோடு கலந்து கொள்வதால் ஒரு மகிழ்ச்சி. அடுத்து ஒரு 10% முடியாதவர்களுக்கு உதவி செய்தனால் வர மகிழ்ச்சி. இப்படி கலந்து நம்முடைய உடலை, எண்ணங்களை பகிர்ந்து கொண்டு இந்த மகிழ்ச்சியான ஒரு செயலை ஏற்படுத்தி உடலை ஆரோக்கியம் பெற செய்வோம். இந்த நேரத்தில் இந்த மகிழ்ச்சியான இந்த உடல் ஆரோக்கியத்தை பெறுவதற்கான நிலைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம்.